ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா சேனல். இன்றைக்கி வாங்க ஒப்புட்டு எப்படி நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 2 விசில் வேக விட்டால் போதும். பார்த்திங்கன்னா அப்போ தான் இப்படி நல்லா பொல பொலன்னு வரும். ரொம்ப குலையாமல் பொல பொலன்னு வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா உதிர் உதிராக நல்லா ஆற விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கையில் ஒட்டாத மாதிரி நல்லா மைதா மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நிறையா எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கானிக் வெல்லங்க. அப்படியே பசுமையாக இருக்குது. நம்ம சாதா வெல்லத்துக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது சூப்பராக இருக்குதுங்க. இந்த வாரம் நானும் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் வாங்கி நான் யூஸ் பண்ணேன். நல்லாயிருக்கு. வெல்லம், அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஓட்டி நல்லா கெட்டியாக ஆட்டிக்கணுங்க. அது கூட தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கையில் நல்லா எண்ணெய் தொட்டுட்டு இப்படி நல்லா மைதா மாவு பார்த்திங்கன்னா கையில் நல்லா விரிச்சிக்கணும். விரிச்சிக்கிட்டு நல்லா அப்படியே கையில் ஒட்டாமல் அப்படியே வரும். சூப்பராக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை ஆட்டி வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டையை பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா அப்படியே நல்லா வச்சு பூரண மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி அழகாக வருது. சிலர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி வச்சு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்க தேவையில்லை. இப்படியே பார்த்திங்கன்னா பார்த்தா சூப்பராக வரும். நல்லா சாஃப்ட்னஸாகவும் இருக்குங்க. அப்படியே ஏதாவது தெரிஞ்சதுன்னா அப்படியே ஒட்டு போட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. அப்படியே மெலிசாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நல்லா கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு தோசைக்கல்ல அப்படியே வச்சு அமுத்திக்கலாம். தனியாக அமுத்தணுங்கிறது கிடையாது. இல்லை சில இலையில வச்சு கூட அமுத்திட்டு அதுக்கப்புறம் கூட தோசைக்கல்ல வச்சுக்கலாம். நான் அப்படியே இப்படியே வச்சு பார்த்திங்கன்னா இப்படியே அமுத்திடுவேன் வச்சு. பாருங்கள் இது நல்லா மெலிசாக அமுத்திக்கலாம். எப்படி பார்த்திங்கன்னா சூப்பராக வருது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம் அதில். அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் ரொம்பவும் முழுக்க விடாமல் அப்படியே இந்த மைதா மாவு நல்லா வேகிறதுக்கு மட்டும் அப்படியே விட்டால் போதும். ரொம்பவும் விட தேவையில்லை. இது வைக்க தேவையில்லை. பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே 3 நாள் நல்லா ஒட்டுக்கா போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும். அது அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலும் அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கும். ஓகேங்க, நீங்களும் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.